மா, இன்னும் நீங்க அந்த காலத்திலே இருக்கீங்க பாருங்க. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். நான்லாம் எதுவும் யோசிக்கவே இல்லை. நான் என்னடா அப்படி அந்த காலத்திலே இருக்கேன்? மா, இந்த காலத்துல ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி வாடி போடின்னு தான் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? விழுப்புரத்துல கல்யாணத்துல இருக்கீங்களா? ஆமாங்க, நான் விழுப்புரத்துல இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க? ஐயோ, அம்மாவும் விழுப்புரத்துக்கு அதே கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்காங்க. வந்தா என்னங்க, வந்துட்டு போட்டோம். ஏங்க, உங்களை அங்க என் அம்மா பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சதீஷ் அடிபட்டதும் அவங்க அம்மா எப்படி துடிச்சா? பயங்கரமா துடிச்சாங்கண்ணே. அந்த மாதிரி அவனுடைய அம்மாவை அடிச்சு சதீஷை துடிக்க வைக்கணும். விடுண்ணே, நான் பாத்துக்கிறேன். அவசரப்படக்கூடாதுடா, நிதானமா அடிக்கணும். அண்ணே, ஹலோ சந்தியா, நான் கமலாம்மா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்கம்மா. என் வீடு வரைக்கும் கொஞ்சம் வரியாமா? உன்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணுமா? என்கிட்ட என்னம்மா பேசணும்? மனசு சரியில்லைம்மா. மனசு சரியில்லைனா கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன சந்தியா, பெரிய மனுஷி மாதிரி பக்குவப்பட்டு பேசுற? பின்ன என்னம்மா, மனசு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்றீங்க? நீங்கெல்லாம் பணக்காரங்க, எங்களை மாதிரி நடுத்தர ஏழைங்களுக்கு தான் 1000 பிரச்சனை வரும். உங்களுக்கு என்னமா பிரச்சனை மனசு சரியில்லாம போறதுக்கு? சந்தியா, பிரச்சனைன்றது ஏழை பணக்காரனெல்லாம் பார்த்து வராதுமா. எல்லாருக்கும் வரதுதான். அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தாமா இருக்கும். அம்மா, உங்களுக்கு வர பிரச்சனைகளை பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா பாருங்க, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பணமே பிரச்சனை தான். அதை தேடி தேடி அலையறதுலயே காலம் ஓடி போயிடுது. சந்தியா, நான் ஏன் கவலைய உன்கிட்ட சொல்லி என் மனபாரத்தை போக்கலான்னு பார்த்தா, நீ என்னம்மா உன் குறைகளை என்கிட்ட சொல்ற? அம்மா, இப்போ நீங்க என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணீங்க, சொல்லுங்க. என்ன சந்தியா, இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற? அம்மா, நான் உங்க மருமகளா ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அதான் முடியாம போயிடுச்சே. உங்க மகனும் வேற பொண்ண லவ் பண்றாரு. உங்களுக்கு நல்ல மருமக கிடைக்க போறா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா உங்க மனசுதான் குழப்பம் அடையும். அது மட்டும் இல்லம்மா, சதீஷும் என்கிட்ட பேசுறது இல்ல, நானும் அவர்கிட்ட பேசுறது இல்ல. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கோம். ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி பகை ஆடு உறவுங்கிற மாதிரி நீங்க என் கூட உறவு வச்சு பேசுறது சரியில்லை. நீங்களும் நானும் போன்லயோ நேர்லயோ பேசுறத பார்த்தா சதீஷோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். இத பாருங்கம்மா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. சந்தியா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவம்மா. என்னம்மா நீங்க தெரியாம தான் பேசுறீங்களா இல்ல தெரிஞ்சே பேசுறீங்களா? உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு மருமகளா வரப்போறா. அவகிட்ட பேசுங்க, பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அவளை பத்தி தான் உன்கிட்ட பேசலான்னு போன் பண்ணம்மா. அம்மா, அவங்கள பத்தி உங்க மகன் கிட்ட பேசுங்க. ஏன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்து விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாருமா? ஐயோ சந்தியா, எனக்கு என் மகன் காதலிக்கிற சங்கீதாவை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அம்மா, அதுக்கு நான் என்னம்மா பண்றது? அவங்கள உங்க மகனுக்கு பிடிச்சிருக்கு, அவரு லவ் பண்றாரு, கல்யாணமும் பண்ணிக்க போறாரு. நீங்க ஏன் வீணா குழம்பி போறீங்க? ஐயோ சந்தியா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியாமா நீ? கமலாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம், போனை வைங்க. கமலாமா,
என்னை மன்னிச்சிருங்க. இனிமே உங்களுக்கு சங்கீதா தான் மருமக, இந்த சந்தியா கிடையாது. நீங்க அவங்கள அனுசரிச்சு வாழ்ந்துதான் ஆகணும். உங்க மகன் சதீஷ்காகவாவது நீங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்னை முழுசா மறந்துருங்க. சார் இங்க முருகன் கடை தெரியுமா? முருகன் கடையா? இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. ரொம்ப உனக்கு தெரியும்? என்னப்பா, எனக்கு தெரியாத. தெரியல தம்பி. இந்த ஏரியாவுல அப்படி ஒரு கடை இல்ல தம்பி. சரிங்க சார். வேற யாரையாவது கேட்டு பாரு. சரிப்பா. எங்க இருக்கும்? அங்க இருக்குமோ? அண்ணா ஒரு டீ. இந்தாங்க தம்பி. சார் ஒரு நிமிஷம். இங்க என்னப்பா? முருகன் கடை எங்க இருக்கு? என்ன கடைப்பா? சார் மளிகை கடை. இந்த ஏரியாவுல மளிகை கடை இல்ல. சார் இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க சார். சார் மொட்டையா இப்படி சொன்னா எப்படி சார்? முருகன்னா யாரு? யார் எவருன்னு விவரமா சொல்லுங்க. சார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் பொண்ணு பேரு சந்தியா. ஓஹோ அப்படியா? சந்தியா அப்பா முருகனை கேக்குறீங்களா? ஆமாங்க சார். அவர் இங்க கடை வைக்கலங்க. 4 தெரு தள்ளி போனோம். ஓ அப்படியா? சார் அந்த கடையோட அட்ரஸ் சொல்றீங்களா? என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? இல்ல சார் அது அவர்கிட்ட தான் பேசணும். சரி என் கூட வாங்க, நான் காட்டுறேன். போலாம். இருங்க தம்பி, ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிடுறேன். ஓகே சார். அம்பி சார் எதுக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ சந்தியா மேடம், சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க அப்பாட்ட கூட்டிட்டு போட்டுமா? யாரா இருக்கும்? கொஞ்சம் அவர்கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். இந்தாங்க லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ சார், நீங்க யாரு? ஹலோ மேடம், என்னோட பேரு சுரேஷ். சுரேஷா? எந்த சுரேஷ்? உங்க தங்கச்சி கூட என்ன ஒரு தடவை கன்னத்துல அடிச்சாங்களே. வேணாம். சரி, என்ன விஷயமா நீங்க எங்க அப்பாவை பார்க்கணும்? அத சொல்லுங்க. அத நேர்ல தான் சொல்லணும் மேடம். என்ன நீங்க சஸ்பென்ஸா பேசுறீங்க? சரி, போன் அவர்கிட்ட கொடுங்க. சரி ஓகே மேடம், இந்தாங்க பேசுங்க. சொல்லுங்க மேடம். அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. அப்போ உங்க அப்பாட்ட கூட்டிட்டு போட்டுமா மேடம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த சுரேஷை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. சரி, இதோ கூட்டு வரேன். எங்க அப்பாவை மட்டும் அவர் பார்க்கவே வேண்டாம், என்கிட்ட நேரா கூட்டிட்டு வாங்க. இப்போ எங்க இருக்கீங்க மேடம்? வீட்லயே இருக்கீங்க? இல்ல. அப்ப எங்க இருக்கீங்க மேடம்? எங்க வரணும் நாங்க? நம்ம ஸ்கூல் கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்கு இல்லையா, நான் அங்கதான் போறேன். நீங்க அவரை அங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், கூட்டிட்டு வரேன். ஓகே. சரிப்பா, வா போலாம். வாங்க. இவர் ஏன் நம்ம அப்பாவை பார்க்கணுங்கிறாரு? ஒரே குழப்பமா இருக்கே. சரி வரட்டும், நம்ம அங்க போய் வெயிட் பண்ணுவோம்.
ஹலோ. ஏய் விஜய், சொல்ற. சதீஷ் அம்மா வந்துட்டு இருக்காங்க, கதையை முடிச்சிரு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓம் நமச்சிவாய. சிவனே, எனக்கு தான் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கணவனை நீ கொடுக்கல. பணத்தாசை பிடிச்ச ஒருத்தனை கொடுத்து அவனை பாதியிலே என்னை விட்டு பிரிய வச்சுட்ட. நான் என் மகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு பல வருஷமா தேடி அலைஞ்சேன். கடைசியில சந்தியா கிடைச்சா. அவளே எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நிறைவேறாம போயிடுச்சு. சந்தியா மருமகளா வரலனா கூட அவளை மாதிரி குணம் உள்ளவ எனக்கு மருமகளா வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில இந்த சங்கீதா அந்த சந்தியாவோட குணத்துல கால்வாசி கூட வரமாட்டா போல இருக்கு. என் வாழ்க்கைய வீணாக்கின மாதிரி என் மகனோட வாழ்க்கையையும் வீணாக்கிடாதப்பா. நீதான் சிவனே அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும். ஐயா, நான் வரேங்க. ஓடி போ. ஐயோ, காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த வர முடியாது. யாராவது வாங்கல. ஏய், ஏதோ பிரச்சனைடா. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. யாராவது காப்பாத்துங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய், காப்பாத்துங்க. யாரு வரா? நான் ஏய், என்ன பண்ற? யாரா நீ? ஏய், விடுங்க. விடுங்க. விடுடா. விடாதீங்க அவனை, விடுங்க. ஏய்.
சார் கூப்பிடுறாங்க சார். வணக்கம் சந்தியா மேடம். இவர்தான். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எதுக்காக எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொன்னீங்க? என் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்ட்டு நேர்ல சொல்லிட்டு போக வந்தேன் மேடம். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா இப்போ? உங்க தங்கச்சி பின்னால நான் வந்தது உண்மைதான். ஆனா உங்க தங்கச்சி தான் அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டாங்க மேடம். சரி, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு நடந்து முடிஞ்சு போன துயரமான சம்பவங்களை தூசி தட்டி கலப்புறீங்க? உங்க அப்பாவை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் மேடம். நீங்க தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க? நாங்க உங்க தங்கச்சியை தொல்லை பண்ணோன்னு போலீஸ் எங்களை மிரட்டுறாங்க மேடம். அடிச்சாங்க மேடம். நான் தான் நடந்த விஷயங்களை கிளறாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? போலீஸ் எங்களை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணதால நிறைய பேருங்க என்னை கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க மேடம். தேவையா மேடம் இதெல்லாம்? ஓ, அதுக்காக எங்களை பழிவாங்க தேடி வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். அந்த அவமானத்தை மறந்துட்டு தான் இதுவரைக்கும் நான் சைலண்டா இருந்தேன் மேடம். சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? மேடம், அந்த சதீஷ் சார் தான் ஃபோன் பண்றாரு. ஓ, முதல்ல சுசிக்கு ஃபோன் பண்ணி தொலை பண்ணாரு, இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொலை பண்ண ஆரம்பிக்கிறாரா? நீங்க அப்படி தூரமா போய் பேசுங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லாதீங்க. சரிங்க மேடம். போங்க. ஹலோ. சார் உங்க கம்பெனில ஏதாவது வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஏன்பா எங்க கம்பெனிக்கு ஆள் வேணும், நான் விளம்பரம் கொடுக்கலையே, அப்புறம் ஏன் எல்லாரும் வேலை கட்டி வரீங்க? சார் ப்ளீஸ் சார். சார் நான் ரீசைக்கிள் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவேன் சார். எதுவும் வேலை செய்யலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அந்த ரீசைக்கிள் மிஷினை ஓட்டுவ நீ?